ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, காலம் போடும் கணக்கை நினைத்து நீ குழம்பிக் கொள்ளாதே. இந்த சாய் உனக்கு ஒரு கணக்கை வைத்திருக்கிறேன், அதனால் நீ பயம் கொள்ளாதே. நல்ல கணக்கைத்தான் வைத்திருக்கிறேன், உனக்கு அது விரைவில் புரிய வரும். நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு திடீரென்று நீ எதிர்பாராத நேரத்தில் சர்வ சாதாரணமாக தருவேன். இது கனவா இல்லை நனவா என்று ஆச்சரியத்தில் உன்னை விரைவில் திக்குமுக்காட வைப்பேன். அது இன்றோ இன்னும் வெகு சில நாட்களிலோ கூட நடக்கலாம். அதை பெற்றுக்கொள்ள நீயும் ஆவலோடு தயாராக இரு. நித்தமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை சிதைக்க நிகழ்வுகள் எல்லாம் வடிவம் கொண்டதாய் வருகிறதா? திக்கு தெரியாத அகண்ட இருள் சூழ்ந்த காட்டில் நின்றால் கூட பரவாயில்லை. ஆனால் என் நிலைமை கடலில் திக்கு தெரியாமல் நிற்கின்றேன். இறங்கினால் தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும். படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாற செய்கிறது என்ற வேதனைகளையெல்லாம் நீ உணர்கிறாயா? வாழ்வில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்துக்கொண்டே மறுபிறவி என்று செல்வார்கள். ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் அடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொறுத்த இத்தனையும் செய்கிறேன். தண்ணீர் கழுத்தளவு வந்தபோது கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க நான் எப்படி விடுவேன்? வழியை காண்பிக்கிற உன் சாயப்பா எப்படி விடை தராமல் இருப்பேன்? என்னை நம்பு. மேலே நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமை காத்துக்கொள். எவ்வளவு பொறுமையாய் இருக்க முடியும்? போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் நிற்கிறேன். கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமை இழந்து இருக்கிறேன் என்ற உன் குமுறலை நான் கேட்கிறேன். நீ அதை உணர்ந்தால் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தருவேன். அதனால்தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன். என் குழந்தையான நீ மனதளவில் துன்பத்தாலும் மன வலியாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து போய் நிற்கிறாய். அதை பார்த்த நான் உயிர் வலிக்கின்ற வேதனை அடைகிறேன். இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே. இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். என் வார்த்தைகளை இனிமேல் நேரடியாய் என் வாயிலிருந்து நீ கேட்பாய். என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய, என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்க இருக்கிறது. அதனால் நீ எதற்கும் எப்பொழுதும் பயப்படாதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பா நான் ஏற்றியே தீருவேன். இதை நான் வாய் வார்த்தையாக சொல்லவில்லை, நிஜமாகவே சொல்கிறேன். நீ பொறுத்திருந்து பார். உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை உன் சாய் தேவா நான் நிகழ்த்தப் போகிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.